தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்சி அரியமங்கலம் குப்பை கிடங்கில் மீன்களுக்கான உணவு உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் 24 பேர் வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், குறிப்பாக குப்பை கிடங்கில் மீன்களுக்கான உணவு உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்களே வெளிநடப்பு செய்திருக்கிறார்களே, அவர்கள் கூறியது என்ன? இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? எதற்காக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், அதாவது திருச்சூரில் மாநகரத்தினுடைய 65 வார்டுகளிலும் வந்து அரியமங்கலம் குப்பை, அதாவது திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட அரியமங்கலம் குப்பை கணங்கள் தான் வந்து இத்தனை ஆண்டுகளாக, அதாவது 20-25 ஆண்டுகளாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் அனைவருமே பல ஆண்டு கால கோரிக்கை என்னவென்றால் அந்த குப்பை கிடங்கை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதன. முன்னொரு காலத்தில் வந்து அது வந்து ஒரு பகுதி, ஒதுக்குப்புற பகுதியாக இருந்தது. அந்த சூழலில் வந்து அந்த குப்பை கிடங்கு அங்கு உருவாக்கப்பட்டது. இதன் பிறகு தற்போது வந்து மாநகராட்சி உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக இருக்கக்கூடிய இடங்களே ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாநகராட்சி விரிவடைந்து விட்டது. இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் துர்நாற்றத்துடன் நிலத்தடியில் முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. என்ன, பல ஆண்டுகளாக, ஒரு 15-16 ஆண்டுகளாகவும் மிகப்பெரிய கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டனர். அதன் போராட்டம் பிறகாக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொந்த தொகுதி திருவெரும்பூர் தொகுதி, அந்த தொகுதியில் வந்து குப்பை கிடங்கு வந்து முழுமையாக அகற்றப்படும் என தெரிவித்து அதற்கான ஆய்வுக்குறி அறிக்கையிலும் இது எப்பாவது வந்து குப்பை கிடங்குகளை வந்து வெளியேற்ற முடியும் என்பது குறித்து ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது அது மறுசுழற்சி முறையின் காரணமாக அந்த குப்பைகளை வந்து அகற்றுவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் மீன்களுக்கான தீவனம் தயாரிப்பதற்கான கோழியினுடைய கழிவுகளை வைத்து மீன்கள் தீவனம் தயாரிப்பதற்கான திட்டங்கள் வகையறைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த முறை இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்பாகவே இந்த அறிக்கை வரும்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அங்க இருக்கக்கூடிய கமிஷனருக்கும் சரி, கலெக்டரும் சரி, இது தொடர்பான எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே நம்ம குப்பை அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது இந்த தீவனம் தயாரிக்கக்கூடிய ஆலை உருவாக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவான கடுமையான பாதிப்பு ஏற்படும், மக்களுடைய நலன் வந்து பாதிக்கப்படும் என்று கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டுமான பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்க நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேருவும் இதே மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல திமுக ஒரு மோதல் கூட்டத்தை உருவாக்குகிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்திற்கு புறம்பாக தற்போது எதிராக வந்து மாநகராட்சி செயல்படுவதாகத்தான் தற்போது இந்த சூழலை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் 33 கவுன்சிலர்கள், அதாவது இருக்கக்கூடிய தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த 33 கவுன்சிலர்கள், 2 காங்கிரஸ் கவுன்சிலர்கள், 1 கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் என்ற 36 பேர் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். திமுகவினுடைய நேர எதிர்ப்பு என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே தற்போது இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அருண்குமார்.